பையன்கிட்ட போயிட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவான். ஆனா உண்மையா நல்லா இருக்கானான்னு உனக்கு தெரியுமா? இந்த உலகத்துல பிறக்கும் போது ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே மாதிரி தான் பிறப்போம். பட் வளரும் போது தான் பிரச்சனையே நடக்குது. ஒரு பையனுக்கு வந்து கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சின்ன காயத்துக்குலாம் பொண்ணு மாதிரி அழுவுறியடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுவே அவன் காலேஜ் வந்துட்டான் அப்படின்னா ஏன்டா பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வைப்பாங்க, நீ தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கை ஃபுல்லா அந்த பையனுக்கு ஃபீல் பண்றதுக்கான ஸ்பேஸே இல்லாம போயிடும். ஒரு பையன் சைலண்ட் ஆகுறான் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? பிரேக்கப் ஆனா பையன் சைலண்ட் ஆயிடுவான், ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போனா பையன் சைலண்ட் ஆயிடுவான், பேரண்ட்ஸ் அவங்களை ஏதாச்சும் சொன்னா பையன் சைலண்ட் ஆயிடுவான். அவனுக்கு எப்பெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் வருதோ ஒரு பையன் சைலண்டா தான் ஆவான். ஏன்னா அவனுக்கு ஃபீல் பண்ண தெரியாது. நம்ம அவனை ஃபீல் பண்ணவே விடல. வாழ்க்கையில நம்ம வந்து பசங்களை எந்த மாதிரி மாத்திட்டோம்னா ஒன் வே ரோடு மாதிரி மாத்திட்டோம். பசங்களுக்கு கஷ்டம் எல்லாம் வரும், பட் அவனுங்க அதை வெளியிலேயே தள்ள மாட்டானுங்க, அவனுங்களுக்குள்ளேயே வச்சுப்பானுங்க. இதனாலேயே பசங்க வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சொசைட்டி பிரஷர் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள போயிடுவானுங்க. இந்த பிரச்சனையாச்சும் வெளியில பேசலாம்னு யோசிக்கும் போது அதையுமே அவனால பேச முடியாம போயிடும். எமோஷன் வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான விஷயம். பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அது வேற வேறலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒண்ணுதான். அவங்களா இருக்க விடுங்க.